லேக்கில் நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல் பக்கம் இருக்க மலிபு என்ற ஒரு பெருமாள் கோயில் தான் அங்கே போயின்னு இருக்கோம். ஆஹா, போகும்போது எவ்வளோ அருமையாக திரும்ப இருந்ததுங்க. வழியெல்லாம் மலைகள், சூரிய வெளிச்சம், பீச் வழியாக போகும்போது அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ரோடெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாமே நாங்கள் கோயில்கிட்ட நெருங்கிட்டேங்க. அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே கோபுர அமைப்பெல்லாம் அழகாக கட்டி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் நான் உள்ளே ஃபோன் அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நான் ஃபோனு நான் எடுக்க சில பேர் எடுத்தாங்க, ஆனால் நான் ரொம்ப எடுக்கலை உள்ள. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கோயிலுக்குள்ளே போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஆண்டாளையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி வெளியில் வந்துட்டோங்க. பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் முடிச்சதும் வெளியில் வந்ததும் பார்த்தோம், வெளியில் நிற்கணுமே. அங்கே சன்செட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க. அந்த கோயில் பேக் சைட்லேருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, வெளியில் ஒரு ரவுண்டு அடித்தோம். ரொம்ப காற்றோடு நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த கோவில் பக்கத்தை ஒட்டினா மாதிரியே தான் இருக்குது. சரி, நாங்கள் அதுக்குள்ளே போனோம். அங்கே போகும்போது உள்ளே கண்டிப்பாக ஃபோனே அலோடு கிடையாதுன்ட்டாங்க. அதான் நாங்கள் போகல. போகாமையே நாங்கள் என்ன பண்ணோம், சாமியை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலை. உள்ளே போய் சுவாமியெல்லாம் நான் தரிசனம் பண்ணிவிட்டு முருகர், விநாயகர் எல்லா சாமிகளுமே இருந்ததுங்க. எல்லாருக்கும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு பேக் சைடில் பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரசாதத்தையும் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக, கொஞ்சம் பசி இருந்தது இல்லைங்களா, வயிற்றுக்கு போடணும் இல்லையா, அதனால் அதையும் சாப்பிட்டுட்டு திருப்தியாக நாங்கள் வெளியில் வந்தோங்க. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்த ஊருக்கு அடுத்த இடம் நாங்கள் போகிறதா ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அந்த இடத்த நோக்கி நாங்கள் போயின்ட்டுருக்கேங்க. ஸோ ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ ஒரு அழகான சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. 46 வருஷத்துக்கு முன்னே இது கட்டின கோயில். அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக வாங்க நீங்கள். ஓகே, பாய்.